பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக கூட்டணியில தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில கருணாசின் முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. சிவகங்கை தொகுதி என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தமும் இன்றைய தினம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. காலை முதலே தேமுதிக மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இன்றைய தினம் திமுக எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கும் இன்றைய தினம் தொகுதி எந்தெந்த தொகுதி என்று இறுதி செய்யப்பட்டு முதலமைச்சர் இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்ற தகவல் வெளியாகிறது. திமுக கூட்டணியில் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.